இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாரை விட்டு விலக வேண்டும். ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 16 வசனம் 17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Now I beseech you, brethren, mark them which cause divisions and offenses contrary to the doctrine which ye have learned, and avoid them. Romans chapter 16 verse 17. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, அதாவது சகோதரர்களே, நீங்க எந்த உபதேசத்தில் இருக்கிறீர்களோ, என்ன கற்றுக்கொண்டீர்களோ, அதற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும், அதாவது அதற்கு நேர்மாறாய் தலைகீழாய் புரட்டி பேசுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலகுமாறு புத்திமதி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யாரை விட்டு விலக வேண்டும்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களை அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க படிக்கிறத கவனிச்சா நமக்கு ஒரு காரியம் தெரியும். ஒரு ப்ரீ ஸ்கூல் இல்ல எல்கேஜி இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க போறப்போ அவங்க ஸ்கூல்ல அவங்க மேம் என்ன வேர்டுக்கு என்ன ப்ரொனன்சியேஷன் சொல்லி கொடுக்குறாங்களோ அது மேபி வேற மாதிரியா இருக்கலாம். நம்ம கரெக்டா கூட சொல்லி கொடுக்கலாம். ஆனா நம்ம பிள்ளைங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு என் பொண்ணு எல்கேஜின்னு நினைக்கிறேன். அப்போ எல்கேஜி ஆர் யூகேஜின்னு நினைக்கிறேன். அப்போ அவ ஸ்கூல்ல இருந்து 4+4 8 அப்படின்னு சொல்லிட்டு அவ படிச்சுட்டு இருந்தா. நான் சரி சைட்ல உட்கார்ந்து இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அவட்ட சொன்னேன், பாப்பா 5+3 8 தான் அப்படின்னு சொன்னதுக்கு அவ அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இல்ல, எங்க மேம் சொல்லியிருக்காங்க 4+4 மட்டும்தான் 8 அப்படின்னு. இது ஏன் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஸ்ல தான் நம்ம இருந்து வர்றோம். அதாவது நமக்கு கற்பிக்கிறவர்கள் நமக்கு என்ன சொல்றாங்களோ அதை விட்டு கொஞ்சம் கூட விலகி நம்ம பார்க்க மாட்டோம். அதாவது அதுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கலாம், இருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை அப்படிதான் இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு வளர்ந்து பெரியவர்களாகி நிக்கிறோம். நமக்கு நம்முடைய பரிசுத்தவான்கள் முன்னோர்கள் கற்பித்தது சுவிசேஷம். அவங்க கிளியரா இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை நமக்கு கற்பிச்சாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதில் நிலைத்து நிற்கிறோம்? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு பிரியமான சகோதரனே, நீ எதை கற்றுக்கொண்டாயோ, உனக்கு எந்த சுவிசேஷம் சொல்லித்தரப்பட்டதோ அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த கருத்துக்களில் இருந்து, சுவிசேஷத்தினுடைய காரியத்திலிருந்து, சத்தியத்திலிருந்து அதை புரட்டுகிற விதமாய் பேசுகிறவர்களை, புரட்டுகிற விதமாய் காரியங்களை கொண்டு வருகிறவர்களை கொண்டு நீ ஜாக்கிரதையாயிரு, எச்சரிக்கையாயிரு, அவர்களை விட்டு விலகு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நாம இந்த நாட்களில் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? நமக்கு கற்பிக்கப்பட்ட சுவிசேஷம் கிருபையும் சத்தியமும் சேர்ந்ததுதான் நம்முடைய தகப்பன் பிதா. ஆனால் இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன பண்றோம் அப்படின்னா, கிருபையை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சரியா? இது சரியான முறையில் நம்ம பின்பற்றுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு சாவாமையை குறித்து அநேகர் சொல்லுகிற காரியம், நான் விருப்பப்பட்டாதான் எனக்கு மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு. நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இரத்த சாட்சியாக, தேவனுக்காக இரத்த சாட்சியாக அல்லாமல் நானே மரணத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேரு சூசைட். இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக இடத்தில் கிருபையை குறித்த அதிகமாக போதிக்கிறவர்கள் சத்தியத்தை மறந்து போகிறதை நாம் பார்க்க முடியுது. நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்றாரு, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு. ஆனால் வேசித்தனத்திற்கு விலகி ஓடணும்னு நம்ம சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். இங்க அவர் சொல்றாரு, வேதத்தை புரட்டுகிறவர்கள், அதை வேற மாதிரியா திரிக்கிறவர்களுக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு. அப்படியானால் பிசாசை விடவும் மோசம் வேதத்தை புரட்டுகிற நபர்கள். அங்க ஏன் எதிர்த்து நிக்க கூடாது, ஏன் விலகி ஓடணும் அப்படின்னா, அவங்களும் சுவிசேஷத்தில் இருந்துதான் வசனங்களை, வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். என்ன அவங்க சொல்ற காரியத்துல 50% உண்மையா இருக்கும், மீதி 50%
தந்திரமான காரியமா இருக்கும். இதில் நாம் அகப்பட்டு போய்விடுவோம். ஒரு 3 நாள் நம்ம எதிர்த்து நிற்போம். 4வது நாள் கூட்டத்தோட கூட்டமா நாமளும் அல்லேலூயான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இதனால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க எதிர்த்துலாம் நிக்க வேண்டாம், விலகி போங்கள் அப்படின்னு. நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரியாக காரியத்தில் ஈடுபடுகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு தரப்பட்ட சுவிசேஷமானது தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது. அது சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் சேர்ந்தது தான் நம்முடைய தேவன். சத்தியத்தை சத்தியமாக பேசணும் தான் அந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறோமா? சத்தியத்தை சத்தியமாக அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? நாம் எப்போது சத்தியங்களை அப்படியே பிளைனா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, பேச ஆரம்பிக்கிறோமோ, அப்போது அதை திரித்து பேசுபவர்களை விட்டு விலகி நடக்க ஆரம்பிப்போம். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பிள்ளைகளாக அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது கிருபை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி நடத்துகிறது தகப்பனே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆனாலும் உமது சத்தியம் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படியே ஏற்றுக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை அது எங்களுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம் தகப்பனே. இருந்தாலும் சத்தியத்தை சத்தியமாக பேச, சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் அக்செப்ட் பண்ண ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.